Hi, my name is Sendil. Welcome to our channel English Pesa Hasaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, I hope you all are doing good. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகே, உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஸோ அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா will be, will have been. இந்த 4 வார்த்தைகளையும் ஓகே. ஸோ இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம சென்டென்சஸ்ல எப்படி பயன்படுத்துறது, இந்த 4த்துக்கும் என்ன வித்தியாசம், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 டீட்டெயிலா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் வழக்கம் போல சொல்றது தாங்க, இங்கிலீஷ் வந்து நீங்க சூப்பரா பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஏதாவது கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்றது ஒரு ப்ராக்டிஸ். அதே மாதிரி வீட்டில் நீங்க சும்மா இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ் பேசி பழகிறது ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, இப்படி பண்ணி பாருங்களேன், இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது will. இந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ் இருந்தா நம்ம அதை பயன்படுத்தலாம். ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ் எக்ஸாம்பிள், நான் வருவேன், நான் நாளைக்கு வருவேன். அவன் போவான், அவர்கள் நாளை விளையாடுவார்கள், அவள் ஒரு கார் வாங்குவாள். இதை வாசிக்கும் போது நல்லா பாருங்களேன், இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயல் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் நம்ம வந்து எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இப்படி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு முதல்ல வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வில் அப்படிங்கக்கூடிய ஆக்ஸிலரி வெர்பு, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல, துணை வினைச்சொல் தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெர்பு. ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகே, நம்ம எந்த வேலையை பார்க்குறோமோ அது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நான் வருவேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஈவெண்ட். இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ வருவேன் அப்படிங்கிறது வெர்பு. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சப்ஜெக்ட் வந்து ஐ ஃபாலோட் பை an auxiliary verb will. அதுக்கப்புறம் வந்து இதை மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யற செயல் என்னது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். ஐ வில் கம், நான் வருவேன். நெக்ஸ்ட், அவன் போவான் அப்படின்னு இருக்கு. அவன் போவான். ஸோ சப்ஜெக்ட் இங்க என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he will. வெர்ப் என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? go. That's it. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் நாளை விளையாடுவார்கள். இது எப்படி சொல்லுவீங்க? அவங்க நாளைக்கு விளையாடுவாங்க. அது எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம், நாளைக்கு தான் விளையாட போறாங்க. அவர்கள் நாளை விளையாடுவார்கள். இது எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வந்து அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல தே. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரணும்? வில். வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. நாளை அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல டுமாரோ. That's it. They will play tomorrow. They will play tomorrow. அவர்கள் நாளை விளையாடுவார்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், அவள் ஒரு கார் வாங்குவாள். அவள் ஒரு கார் வாங்குவாள். ஸோ இனிமேதான், ஸோ she is going to buy a car. Maybe tomorrow, maybe next week, maybe next month, அந்த மாதிரி இருக்கலாம். பட் she is going to buy a car. ஃபியூச்சர்ல அவள் ஒரு கார் வாங்குவாள். அது எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல she. நெக்ஸ்ட் will. வெர்ப் என்னது? வாங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? buy.
ஒரு கார், a car. That's it. She will buy a car. She will buy a car. அவள் ஒரு கார் வாங்குவாள். ஓகே, ஸோ இதுல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த will அப்படிங்கிற வார்த்தையை இந்த சப்ஜெக்டோட சேர்த்து வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிக்கலாம்னா இன்னொரு விதமா வாசிக்கலாம். இப்ப ஐ வில் கம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐயையும் வில்லையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஐல் அப்படின்னு வாசிக்கலாம். ஐல், ஐ அப்பாஸ்டஃபி எல் எல், ஐல். ஐ வில் அதோட கன்ட்ராக்ஷன் ஐல். ஐல் கம். ஹீல் கோ. He'll go. They'll play tomorrow. She'll buy a car. ஸோ இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருந்ததா? இப்போ வில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களா? ஸோ வில் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு செயலை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் தான். ஐ மீன் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது நீங்கள் எங்க கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, நாங்கள் பீட்சா சாப்பிடுவோம். ஸோ இனிமேதான் யூ ஆர் கோயிங் டு ஈட் பீட்சா. ஓகே, ஸோ நம்ம வந்து இனிமேதான் பீட்சா சாப்பிட போறோம். நாங்கள் பீட்சா சாப்பிட போறோம். அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் பீட்சா சாப்பிடுவோம். அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வந்து நாங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல வி. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். வி நெக்ஸ்ட் ஃபாலோட் பை an auxiliary verb will. வெர்ப் என்னது? சாப்பிட்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல eat. பீட்சா. we will eat pizza. நாங்க பீட்சா சாப்பிடுவோம். நெக்ஸ்ட், நான் உன்னை அழைப்பேன். சுத்த தமிழ்ல இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். சப்ஜெக்ட் நான், ஐ. வில் வெர்ப் என்னது? கால். உன்னை யூ. I'll call you. I'll call you. நெக்ஸ்ட், அவன் எனக்காக அதை செய்வான். அவன் எனக்காக அதை செய்வான். ஏதோ ஒரு விஷயம். ஸோ அவன் எனக்காக அதை செய்வான் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வந்து அவன், he, followed by an auxiliary verb will. He will. வெர்ப் என்னது? செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல do. அதை, அதுக்கு இங்கிலீஷ்ல that. எனக்காக, காக அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். for me. for me எனக்காக. he will do that for me. he will do that for me. அவன் எனக்காக அதை செய்வான். ஈஸியா இருக்கா? ஸோ வில் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்சிலரி verb. இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா will be. நெக்ஸ்ட் will be. ஓகே, அந்த வில் கூட ஒரு பி ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னன்னா பி வெர்ப்ல யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வில் அப்படிங்கிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வில், வில் பி, வில் ஹாவ் பீன், எதுவா இருந்தாலுமே வந்து இதெல்லாம் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். டென்சஸை பொறுத்து, அதுலேயே நிறைய டென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்து மாறும். இந்த வில் பி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பி வெர்ப்ல யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பி வெர்ப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்னவா இருப்போம், நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற சொல்றது தான் பி வெர்ப். இட் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டேட் வெர்ப். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்றது தான். ஓகே, நம்ம எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம், ஓகே வாட் இஸ் அவர் மைண்ட் செட், இது எல்லாத்தையும் வந்து எலாபரேட் பண்றது தான் வந்து பி வெர்ப். ஸோ அந்த இடத்துலயும் நம்ம வந்து வில் பி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சந்தோஷமா இருப்பேன். இப்போ வந்து மேபி ஐ எம் சேட் ரைட் நவ், இப்போ நான் கவலையா இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல நான் சந்தோஷமா இருப்பேன். நாங்க காலேஜ்ல இருப்போம், அவன் நாளைக்கு என் கூட இருப்பான். பட் இப்போ வந்து எதுவுமே இல்லை. இதெல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்றது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வில் பி அப்படிங்கக்கூடிய பி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பி வெர்ப்ல எப்படி யூஸ் பண்றதுக்கு அதை பார்த்துட்டு அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவ் டு யூஸ் வில் பி இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க.
ஸோ பி வெர்ப்ல நீங்க வில் பி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து வந்து வில் பி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே அதுக்கு அடுத்து வரும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் see some examples. நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். அது எப்படி சொல்லலாம்? இருப்பேன். ஃபியூச்சரை குறிக்குதா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. ஓகே, will be, I will be. நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக, happy. I will be happy. நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த will be அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு பி வெர்ப். I will be happy. நெக்ஸ்ட், நாங்கள் கல்லூரியில் இருப்போம். நாங்கள் காலேஜில் இருப்போம். நீங்க நாளைக்கு எங்க இருப்பீங்க? நாங்கள் காலேஜில் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபியூச்சர்ல நான் இந்த இடத்துல இருப்பேன். ஓகே, அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த, அதுக்காக நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ இருப்போம் இது ஃபியூச்சரை குறிக்குது, அதில் நம்ம வந்து வில் பி யூஸ் பண்றோம். இது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதுதான். ஓகே, ஸோ நாங்கள் கல்லூரியில் இருப்போம். நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல வி, வில் பி. கல்லூரியில், at college. We will be at college. We will be at college. நாங்க காலேஜ்ல இருப்போம். நெக்ஸ்ட், அவன் நாளை என்னுடன் இருப்பான். அவன் நாளைக்கு என் கூட இருப்பான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வந்து அவன், he will be. என்னுடன், உடன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வித், என்னுடன் அப்படின்னா வித் மீ. he will be with me. அவன் என் கூட இருப்பான். நாளை, tomorrow. That's it. He will be with me tomorrow. அவன் நாளைக்கு என் கூட இருப்பான். That's it. இங்க பாருங்க, ஸோ என் கூட இருப்பான், காலேஜ்ல, சந்தோஷமா, இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட்னா நம்ம எங்க என்னவா இருக்கோம், எப்படி இருப்போம் அப்படிங்கிறத சொல்றது தான் பி வெர்ப். அந்த பி வெர்ப்ல ஃபியூச்சரை குறிக்கிறதுக்கு நம்ம வில் பி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம், டென்சஸ்ல. எங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்சஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, அந்த பேர்ல இருக்கு. ஃபியூச்சர்னா எதிர்காலத்துல, கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக. ஸோ எதிர்காலத்துல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், நான் விளையாடி கொண்டு இருப்பேன். இந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்தாலே அது கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேவா? நான் விளையாடி கொண்டு இருப்பேன். மேபி ஈவினிங் நான் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ ஒரு தொடர்ச்சியா 1 மணி நேரம் விளையாடலாம், இல்லை ½ அன் அவர் விளையாடலாம். பட் கண்டினியூஸா நான் ஒரு செயலை ஃபியூச்சர்ல செய்ய போறேன். ஓகே, நான் விளையாடி கொண்டிருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாமே வந்து ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடக்க போற செயல்கள். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்டை முதல்ல போட்டுறணும். அதுக்கடுத்து வில் பி அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்சிலரி வெர்ப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. எப்பவுமே கண்டினியூஸ் டென்ஸ்ல வரக்கூடிய வெர்ப் வந்து ஐஎன்ஜில தான் வரும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட், ஆன்சர் பண்ணலாமா? நான் விளையாடி கொண்டு இருப்பேன். சப்ஜெக்ட் முதல்ல இங்க யாரு? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. வில் பி, வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்ப்? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க, அவ்வளவுதான். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜினா இது வெர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறோம், பிளேயிங். ஐ வில் பி பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருப்பேன். ஓகே, அவன் வந்துட்டு இருப்பான். நம்ம ஃப்ரெண்டு வந்து, ஸோ கன்சிடர், ஐ மீன் ஜஸ்ட் யூ கேன் கன்சிடர் லைக் திஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் வந்துட்டு இருப்பான், ரைட்? அவன் வந்து கொண்டு இருப்பான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ சப்ஜெக்ட் வந்து இங்க அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹி. ஓகே, நெக்ஸ்ட் வில் பி. ஹி வில் பி. வெர்ப் என்னது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட ஐஎன்ஜி சேர்க்கும் போது அந்த இ போயிடும், கம். ஓகே, கம்மிங். என்ன ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஹி வில் பி கம்மிங். அவன் வந்துட்டு இருப்பான்.
he will be coming. அவன் வந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட், அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சப்ஜெக்ட் வந்து அவர்கள். ஸோ தே வில் பி. இந்த வில் வந்தாலே வந்து வில் பி, வில் ஹாவ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? எல்லா சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த வில்லு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அதனால இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? ஸோ தே வில் பி, வெர்ப் என்னது? காத்துட்டு இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. தே வில் பி வெயிட்டிங். தே வில் பி வெயிட்டிங், அவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. நான் சமைச்சிட்டு இருப்பேன், நான் எழுதிட்டு இருப்பேன், நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வில் பில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ இங்க ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, குட். ஸோ சூப்பர் ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உன் கூட இருப்பேன், வழக்கமா சொல்ற டைலாக் எல்லாருமே. நான் உன் கூட இருப்பேன், அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப எமோஷனலான ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட் வந்து நான், உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் பி, ஐ வில் பின்னா நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். உன்னுடன், வித் யூ, ஐல் பி வித் யூ, ஐல் பி வித் யூ. அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல தே வில் பி. வேலை செய்யறதுக்கு ஒர்க், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஒர்க்கிங், they will be working, அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட், நீ சமைத்து கொண்டிருப்பாய், நீ சமைச்சிட்டு இருப்ப, அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் நீ, so you will be cooking, you will be cooking, நீ சமைச்சிட்டு இருப்ப. That's it. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், I am going to teach you will have. will have. ஓகே, will பார்த்தோம், அடுத்து will be பார்த்தோம், இப்போ will have. ஸோ will ஓட have அப்படின்னு கூடிய வார்த்தை சேர்ந்திருக்கு. ஸோ இதை எங்க யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்துவோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஃபியூச்சர்னா எதிர்காலம், பெர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து முற்று பெற்ற அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு நேரம் நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன், நான் உனக்காக சமைச்சிருப்பேன், நாளைக்கு நேரம் நான் பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். ஸோ நாளைக்கு தான் சாப்பிட போறீங்க, பட் நாளைக்கு அது முடிஞ்சிடும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு செயல் முடிஞ்சிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த இடத்துல தான் யூ ஹாவ் டு யூஸ் வில் ஹாவ். ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், அடுத்து வில் ஹாவ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் வெர்பு வரும். ஸோ ஹாவுக்கு அப்புறமா நீங்க ஒரு வெர்பு யூஸ் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க ஒரு வெர்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த வெர்போட தேர்ட் ஃபார்மா தான் இருக்கணும். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் இருக்கணும். நீங்க இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது, பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சமைத்திருப்பேன். ஃபியூச்சர்ல, ஐ மீன் நான் இன்னொரு 2 hours கழிச்சு நான் சமைச்சிருப்பேன், அந்த வேலை முடிஞ்சிருக்கும் ஃபியூச்சர்ல, ரைட்? சமைத்திருப்பேன். அந்த சென்டென்ஸ் எப்படிலாம் மாறுதுன்னு பாத்தீங்களா? வெறும் ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா நான் சமைப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். இது நான் சமைத்திருப்பேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னது? நான், ஐ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதான் ரூல். ஐ போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? வில் ஹாவ். வெர்ப் என்னது? சமைக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல குக். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? குக்டு. ஓகே, குக், குக்ட், குக்ட். I will have cooked. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை மறந்துடாதீங்க. பட் இங்க சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. சமைத்திருப்பேன், வந்து இருப்பான், முடித்திருப்பேன். பாத்தீங்களா? ஸோ ஐ வில் ஹாவ் குக்ட்.
நான் உனக்காக சமைச்சிருப்பேன். I will have cooked for you. நான் உனக்காக டின்னர் சமைச்சிருப்பேன். I'll have cooked dinner for you. ஓகே, நிறைய சென்டென்சஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் யூ ஷுட் நோ த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தோஸ் ரூல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஸ் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட். அவன் நாளை வந்திருப்பான். அவன் நாளைக்கு வந்திருப்பான். இன்னைக்கு கிளம்பியிருக்கான், அவன் நாளைக்கு வந்திருப்பான். அந்த செயல் முடிஞ்சிருக்கும் நாளைக்கு ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? He will have. He will have வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட தேர்ட் ஃபார்மும் கம் தான். கம், கேம், கம். நாளை, டுமாரோ. He will have come tomorrow. அவன் நாளைக்கு வந்திருப்பான். இதேதான் அவன் நாளைக்குள்ள வந்திருப்பான் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அவன் நாளைக்குள்ள வந்திருப்பான். He will have come by tomorrow. இந்த இடத்துல by சேர்க்கலாம். அவன் 8 மணிக்குள்ள வந்திருப்பான். He will have come by 8 o'clock. அவன் அடுத்த வாரத்துக்குள்ள வந்திருப்பான். He will have come by next week. That's it. ஸோ இந்த மாதிரி பை சேர்த்தீங்க அப்படின்னா நாளைக்குள் அப்படின்னு அர்த்தம். 8 மணிக்குள் அப்படின்னு அர்த்தம். ரைட்? நெக்ஸ்ட். நான் என்னுடைய வேலையை முடித்திருப்பேன். நான் என் வேலையை முடிச்சிருப்பேன் ஃபியூச்சர்ல ஒரு செர்டன் பாயிண்ட்ல. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து I will have. I will have முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? completed. complete அதோட தேர்ட் ஃபார்ம் completed. I will have completed என்னுடைய வேலையை, my work. I have completed my work. நான் என்னோட வேலையை முடிச்சிருப்பேன். இதே இது ஒரு டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 மணிக்குள்ள என்னோட வேலையை முடிச்சிருப்பேன். இப்போ வந்து காலையில 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 1 மணி நேரம் தான். நான் 10 மணிக்குள்ள என்னோட வேலையை முடிச்சிருப்பேன். I will have completed my work by 10 AM. 10 மணிக்குள்ள என்னோட வேலையை முடிச்சிருப்பேன். நாளைக்குள்ள என் வேலையை முடிச்சிருப்பேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிருப்பேன். இந்த பை அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, I will have completed my work by tomorrow. That's it. ஸோ இந்த பை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதை இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். டெஸ்ட் 2 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 சென்டென்சஸ். ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ். அவர்கள் அடுத்த மாதத்திற்குள் ஒரு வீடு வாங்கியிருப்பார்கள். அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தே வில் ஹாவ். அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதான். வெர்ப் என்னது? வாங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பை. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பாட். பை, பாட், பாட். They will have bought. அவங்க வாங்கியிருப்பாங்க. என்னது? ஒரு வீடு. Buy a house. அடுத்த மாதத்திற்குள். By next month. பார்க்க தான் பெரிய சென்டென்ஸா இருக்கும், பட் சிம்பிள் தான். They will have bought a house by next month. அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், நான் அங்க போயிருப்பேன். நான் இப்போ இங்கதான் இருக்கேன், பட் நான் அங்க போயிருப்பேன்னா ஃபியூச்சர்ல போயிருப்பேன். ரைட்? அதை எப்படி சொல்லலாம்? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல I will have. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? go, went, gone. I will have gone there. That's it. I have gone there. நாங்க போயிருப்பேன். ஈஸியா இருந்ததா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? will, will be, will have பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? குட். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல்
நிறைய பேரை சென்றடையும், நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஓகேவா? கடைசியா நம்ம பார்க்க போறது will have been. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் will have been. will have been நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் எந்த டென்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டென்ஸை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் சேர்ந்தது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து நம்மளோட டைம் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இது வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே சொல்லுவோம், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இதே கம்பெனில 5 வருஷமா வேலை செஞ்சுட்டே வந்திருப்பேன். ஸோ அடுத்த வருஷம்ங்கிறது இங்கதான் வரும். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர்ங்கிறது இங்கதான் வருது. ஸோ அடுத்த வருஷம் வந்தா நான் இந்த கம்பெனில 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பேன். அப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சது எப்போ? பாஸ்ட்ல, இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு வருஷம். ஸோ அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா மொத்தம் 5 வருஷம் நான் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டே வந்திருப்பேன். ஓகே, ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்லயும் நடந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட்ல போய் முடியும். அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த செயல் ஒரு பாயிண்ட்ல முற்று பெறும். அதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது கான்செப்ட் தான். இது புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் பிளஸ் will have been, அதுக்கடுத்து வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி வரும். அவ்வளவுதான். கண்டினியூஸ் டென்ஸ் எந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலும் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி தான். வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இங்க பாருங்க, நான் விளையாடி கொண்டே இருந்திருப்பேன். ஒரு டீம்ல இருக்கீங்க, அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் 10 வருஷமா இந்த டீம்ல தான் விளையாடிட்டு இருந்திருப்பேன். இப்போ கண்டினியூஸான ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல முடியும் அடுத்த வருஷம். பட் இங்க நான் அதை மென்ஷன் பண்ணல, பட் அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நான் விளையாடி கொண்டிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான், ஐ will have been. வெர்ப் எது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க, அவ்வளவுதான். I will have been playing. I will have been playing. நெக்ஸ்ட், அடுத்த மாதமானால், அடுத்த மாசம் வந்துச்சுன்னா அவன் சென்னையில 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பான். அடுத்த மாசம் வந்துச்சுன்னா அவன் சென்னையில 5 வருஷமா வேலை பார்த்துட்டே இருந்திருப்பான். ஓகே, அப்ப அடுத்த மாசங்கிறது ஃபியூச்சரை குறிக்குது. ஃபியூச்சர்ல அந்த பாயிண்ட்ல முடியுது, அந்த 5 வருஷங்கிற பீரியட் முடியுது. ஓகே, 5 வருஷமா வேலை பார்த்துட்டே வந்திருப்பான். இது எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் கமெண்ட்ல யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த மாதமானால் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பை நெக்ஸ்ட் மந்த். பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதமானால், அடுத்த மாதத்திற்குள், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். பை நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல he. நெக்ஸ்ட் will have been. அது அப்படியே எழுதுங்க. ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். he will have been. வெர்ப் எது? வேலை பார்க்கறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஒர்க். அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும் வெர்ப் கூட. he will have been working. சென்னையில். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, 5 வருடமாக ஒரு வார்த்தை இருக்கு, சென்னையில் இருக்கு. so he will have been working in Chennai for 5 years. okay, in Chennai for 5 years. That's it. By next month, he will have been working in Chennai for 5 years. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவன் சென்னையில் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு வந்திருப்பான். பார்க்கறதுக்கு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் ஈஸியான கான்செப்ட் தான். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? Do you understand this concept? ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்குறேன். அதோட ஆன்சரை இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? டெஸ்ட் பாருங்க. அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் உனக்காக 3 வருஷமா காத்து கொண்டே வந்திருப்பேன். ஏற்கனவே 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா நான் உனக்காக 3 வருஷமா காத்துட்டு இருந்திருப்பேன். இது எப்படி சொல்லுவீங்க? இது வந்து this is an example for future perfect continuous tense. ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ அடுத்த வருடமானால் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பை நெக்ஸ்ட் இயர். அடுத்து வழக்கம் போல நான் உனக்காக 3 நாளா காத்துக்கொண்டே இருந்திருப்பேன். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்லித்தரேன் தெரியுமா? உங்களுக்கு புரியணும். ஓகே, ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு முதல் தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களால ஆன்சரே பண்ண முடியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஈஸியா இனிமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் உனக்காக 3 வருடங்களா காத்துக்கொண்டே இருந்திருப்பேன். சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. அடுத்து என்ன போடுவீங்க? வில் ஹாவ் பீன். வெர்ப் என்னது? காத்துட்டு இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வெயிட். அதோட ஐந்து சேருங்க, வெயிட்டிங். உனக்காக, ஃபார் யூ. எத்தனை வருஷமா? 3 வருடங்களாக. ஸோ இந்த மாதிரி பீரியடை சொல்லும் போது ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் யூ அகெயின் ஃபார் 3 years. தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 3 years. சூப்பரா இருந்ததா? நீங்களே எங்களோட சேர்ந்து சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ வில் பி, வில் ஹாவ் பீன் இது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ் நீங்க பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ நான் படிப்பேன், நான் படித்துக் கொண்டிருப்பேன், நான் படித்திருப்பேன். அடுத்த வாரம் ஆச்சுன்னா நான் 10 நாளா படிச்சுட்டே இருந்திருப்பேன். வில் பி, வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். மறக்காம உங்க ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள், ஃபீட்பேக்கையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.